ஹலோ ஆல், வெல்கம் டு லர்ன் நியூட்ரிஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். இதை நம்ம மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். யூஸ்வலாக நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் நம்ம உடம்புல நடக்கும். அதை தான் நம்ம மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். அதே போல் நம்ம உடம்புல ஏற்படுற கழிவுகளை வெளியேற்றுற, கிட்னி கொண்டு போகிறது, யூரின் கொண்டு போகிறது, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட என்சைம்ஸ் தேவைப்படும். ஆனால் இந்த பிரச்சனை மெட்டபாலிக் டிஸார்டர் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த என்சைம் இல்லாமையே போயிடும். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோசோமல் ரெசசிவ் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தால் குழந்தைங்களுக்கு வரும். இது எப்போ அவங்களுக்கு தெரியும்னா அவங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்றப்ப தான் அவங்க ஜெனட்டிக் டெஸ்ட்டே எடுக்க போவாங்க பேரண்ட்ஸ். அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஜீனை டிஃபெக்டான ஜீனை கேரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதே தெரியும். இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த ஜீனை கேரி பண்ணுறாங்க, ஆனால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களோட குழந்தைங்க பிறக்கிற சதவீதம் பார்த்திங்கன்னா 75% குழந்தை நார்மலாக தான் பிறக்கும். ஆனால் 25% பார்த்திங்கன்னா குழந்தை அந்த பிரச்சனையோட, ஜீன் டிஃபெக்டோட அண்ட் அதனால் ஏற்படுற பிரச்சனையோட தான் குழந்தை பிறக்கும். 75%, 25% குழந்தை பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது, அதுக்கான ஜீனையும் கேரி பண்ணாது. 50% குழந்தை நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்க அப்பா அம்மா மாதிரி அந்த ஜீனை கேரி பண்ணிகிட்ருக்கும். இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கேலக்டோஸ் அப்படின்னா மில்க்லேருந்து கிடைக்கக்கூடிய சுகர், ஒரு சுகர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேலக்டோசீமியா அப்படிங்கிறது, இப்போ கேலக்டோஸ் 1 பாஸ்பேட்டாக மாறணும்னா நமக்கு கேலக்டோகின்னேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தேவை. அது வேலை செய்யலை, அந்த என்சைம் இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த அடுத்த ப்ராசஸ் கேலக்டோஸ் 1 பாஸ்பேட்டே கிடைக்காது. அப்போ அதை நம்ம டைப் 2 கேலக்டோசீமியான்னு சொல்கிறோம். அடுத்தது குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டாக மாறுறதுக்கு கேலக்டோஸ் 1 பாஸ்பேட் யூரிடில் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிறது என்சைம் தேவை. அந்த டிரான்ஸ்ஃபரேஸ் இல்லாமல் போயிருச்சு, அந்த என்சைம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அப்போ நமக்கு டைப் 1 கேலக்டோசீமியா அப்படின்னு சொல்லுவோம். இதே போல தான் ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஸ்டெப்லையும் ப்ராப்ளம்னா அதை ஆட்டோசோமல் ரெசசிவ்னு சொல்லுவோம். இதே போல் தான் யூரியா சைக்கிள் டிஸார்டர். இப்போ நீங்கள் ப்ரோட்டீன்லேருந்து தான் உங்களுக்கு யூரியா கிடைக்கும். நீங்கள் டயட் மூலமாக ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பமைல் பாஸ்பேட் உருவாகிறதுக்கு கார்பமைல் பாஸ்பேட் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவை. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிஃபிஷியன்சி இருக்குன்னா உங்களுக்கு அந்த கார்பமைல் பாஸ்பேட்டே உருவாகாது. அப்போ மீதி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. உங்கள் பாடியில் அந்த சைக்கிளே அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்னிதைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்னிதைன் சிட்ருலினாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆர்னிதைன் டிரான்ஸ்கார்பாமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் தேவை. அதுவும் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு அந்த என்சைம் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு சிட்ருலினா மாறாது. சிட்ருலினா மாறலாம், அடுத்து ஆர்ஜினோசக்சனிக் ஆசிட் வராது, அர்ஜினைன் வராது, கடைசியில் யூரியா என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸே ஆகாது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆர்னிதைன் டிரான்ஸ்கார்பாமிலேஸ் டிஃபிஷியன்சி ஏற்படுறதுனால உங்கள் பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ வெளியேற வேண்டிய ஒரு ப்ராடக்ட் உங்கள் உடம்புல தேக்கம் அடையும் போதும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். நியூரோலஜிக்கல் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்தது ஃபேட்டி ஆசிடும் அதே மாதிரி தான். MCAD அப்படிங்கிறது மீடியம் செயின் அசிடைல் கோய் டிஃபிஷியன்சி. இப்போ இந்த MCAD பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அசிடைல் கோய் கீட்டோன்ஸ் என்ன பண்ணாதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிடும். அப்போ அங்கேயும் உங்களுக்கு அந்த சைக்கிளை முழுமையடையாமல் செய்யறதுனால உங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் ஒவ்வொன்றா இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.